வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். இன்றும் மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால்தான் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவிற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் விமான நிலையத்திலிருந்து அவர் தப்பித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம் கடந்த 28ஆம் திகதி பிடியாணை பிறப்பித்திருந்தது. கடந்த 28ஆம் திகதி நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆயராகுவதற்கு தவறியிருந்ததால் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம் இந்த பிடியாணையை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் விமான நிலையத்தில் வைத்து அவர் சாதுரியமாக தப்பித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று காலை மாலத்தீவில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். நேற்று முன்தினம் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையிலும் விமான நிலையத்திற்கு வருகிறந்த நாமல் ராஜபக்ச எந்த தடையுமின்றி விமான நிலையத்தை விட்டு வெளியேறியிருந்தார். கட்டுநாயக்க விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுக்கோ அல்லது போலீசாருக்கோ நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்கான எந்த அனுமதி பத்திரங்களும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நேற்று காலை 11:30 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு மாலத்தீவில் இருந்து வந்த ஜூஎல் 102 விமானத்தில் நாமல் பயணித்திருந்தார். நாமல் ராஜபக்சவின் வருகையை எதிர்பார்த்து நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்களும் மற்றும் நாமல் ராஜபக்சவின் வழக்கறிஞர்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். இந்த நிலையில் எந்தவித இடர்பாடுகளுமின்றி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து நாமல் ராஜபக்ச வெளியேறியிருந்தார். ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கில் ஆயராக தவறியமைக்காக ஹம்பாந்தோட்டை நீதிமன்றம் உடனடியாக நாமல் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது.